முதலாவதாக இந்த சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான தகவல்கள் தரவுகள் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. சீரற்ற காலநிலையினால் 13 மாவட்டங்கள் பாதிப்பு, மண் சரிவு எச்சரிக்கை நீடிப்பு, மரங்கள் வீழ்ந்ததில் 7 பேர் காயம், 4623 பேர் பாதிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற் பக்க பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாட்டில் கடந்த ஒரு வார காலமாக நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 13 மாவட்டங்களில் 4000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இம்மாவட்டங்களில் கடும் காற்றுடனான மழை பெய்வதால் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததோடு மின்கம்பங்களும் சாய்ந்துள்ளன. இதனால் கடந்த 2 தினங்களில் சுமார் 50,000க்கும் அதிகமான வீடுகளுக்கு மின்தடை பதிவாகியிருக்கிறது என்பதும் முக்கியமான தகவல். அதற்கமைய புத்தளம், ஹம்பாந்தோட்டை, காலி, களுத்துறை, கொழும்பு, கம்பஹா, ரத்தினபுரி, கேகாலை, கண்டி, நுவரெலியா, மன்னார், யாழ்ப்பாணம் மற்றும் பதுளை உள்ளிட்ட மாவட்டங்களை இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாவட்டங்களில் 104 பிரதேச செயலகங்களில் 1214 குடும்பங்களைச் சேர்ந்த 4623 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. மேலும் கொழும்பு மற்றும் நுவரெலியாவில் மரம் முறிந்து வீழ்ந்தமை மற்றும் மதில் இடிந்து வீழ்ந்தமையினால் 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அத்தோடு 1184 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. நுவரெலியா மாவட்டத்தில் தலவாக்கலை மற்றும் நோர்வுட் பிரதேசங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை மற்றும் கடும் காற்று காரணமாக 43 குடும்பங்களைச் சேர்ந்த 187 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் கடும் காற்றுடனான காலநிலை நிலவியது. இதனால் 10 பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் குடியிருப்புகள், வாகனங்கள், கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. கொலன்னாவ, காஸ்பாவ, அதேபோல ஹோமாகம, கோட்டை, பாதுக்க, திபிரிகசாய, மகரகம, தெஹிவலை, கடுவலை மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பிரதேச செயலக பிரிவுகளிலேயே இவ்வாறு பாதிப்புகள் பதிவாகியிருக்கிறது. நேற்று சனிக்கிழமை காலை 8 மணியோடு முடிவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 50,009 மின் தடைகள் பதிவாகி இருப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கிறது. பதிவான 14,031 மின் தடைகளில் மின்சார சபையின் குழுக்கள் மீள் இணைப்பை வழங்கியிருக்கின்றன. ஏனையவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மின்சார சபை தெரிவிக்கிறது. மின் தடை ஏற்படும் பட்சத்தில் பாவனையாளர்கள் 1987 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து அறிவிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடும் மழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைவதால் வான்கதவுகள் திறக்கப்படுகின்றன. அதற்கமைய அம்பாந்தோட்டை வெஹரகல நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகளும், களுத்துறை குக்குலேகங்க நீர்த்தேக்கத்தில் 1 வான்கதவும், நுவரெலியா மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் 1 வான்கதவும் திறக்கப்பட்டிருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. காலி மாவட்டத்தில் பத்தேகம பிரதேச செயலக பிரிவு, கண்டியில் கங்க இகல கோரலே, கேகாலையில் அரநாயக்க, நுவரெலியாவில் அம்பகமுவ, நோர்வுட் மற்றும் ரத்தினபுரியில் கிரியல்ல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவிக்கின்றது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை இன்று மாலையிலிருந்து படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மேல், சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்திலும் களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் அதேபோல வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த நிலைமையில் இன்று மாலையோடு ஓரளவு முடிவுக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இங்கே இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. நானோய சமசெட் தோட்டத்தில் உள்ள நெடுங்குடியிருப்பில் வசிக்கும் 28 குடும்பங்களைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்டவர்கள் மண்சரிவு அபாயம் காரணமாக நேற்று முன்தினம் இரவு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருப்பதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கிறது. இடம்பெயர்ந்தவர்கள் நானுவோயா கலாபுரம் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாக, மேலும் அவர்களுக்கான உணவு மற்றும் தேவையான உதவிகளை வழங்க தோட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும், நானுவை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக இந்த மண்சரிவு அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும்
சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதேபோல ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பேருந்து மீது மரம் முறிந்து விழுந்ததில் பேருந்துக்கு பலர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஹட்டன் மஸ்கலியா பிரதான வீதியில் நிவ்வெளி பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிச் செல்வதற்காக பிரதான வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து மீது நேற்று முன்தினம் மரம் முறிந்து விழுந்ததால் அது அகற்றப்படும் வரை மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை அப்பகுதிக்கான போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக இடி மின்னல் காற்றுடன் பள்ளத்த மழை பெய்து வருவதால் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதோடு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியா, நானுவோயா, தலவாக்கலை, கந்தப்பள்ளை, ராகலை, கொட்டகலை, ஹேட்டன், வட்டவளை, கினிகத்தேன, டிக்கோயா, புளியாவத்த, முகமந்தலாவ, நோர்வுட், மஸ்கலியா, சாமிமலை, நல்லத்தண்ணீர், நோட்டம்பிரிட்ஜ் பகுதிகளில் தோட்டங்கள், நகரங்கள் மற்றும் கிராம பகுதிகளிலும் குடியிருப்புகளிலும் கூரைகள் காற்று அள்ளுண்டு சென்றிருப்பதோடு குடியிருப்பாளர்கள் உறவினர்கள் வீடுகளிலும் பொது இடங்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நோட்டன் பீச், மஸ்கலியா, நோர்வுட், கொட்டகலை, தலவாக்கலை பகுதிகளில் பிரதான பாதையோரங்களில் உள்ள மரங்கள் முறிந்து விழுந்தும் மண்மேடுகள் சரிந்து விழுந்தும் காணப்பட்டதால் பிரதான போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது. பெருந்தெருக்கள், திணைக்களம், அதே போல தோட்ட நிர்வாகங்கள் பொதுமக்கள் இணைந்து மரங்களையும் மண்சரிவுகளையும் அப்புறப்படுத்தும் நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. அத்தோடு நுவரெலியா, நானுவோயா, கந்தப்பளை, ராகலை, மஸ்கலியா, சாமிமலை, மீரியாகுட பகுதிகளில் விவசாய பயிர்ச்செய்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மரக்கறிகளின் விலைகள் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. தோட்டங்களில் மின்சாரம் தடைப்படுவதால் தேயிலை தொழிற்சாலைகளில் வேலைகள் சம்பந்தமடைந்திருக்கின்றன. நகரங்களில் வர்த்தக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நகரங்களுக்கு வருகை தரும் மக்களின் தொகையும் குறைவடைந்திருக்கிறது. காற்றுடன் கூடிய பள்ளத்த மழையினால் காரணமாக பாடசாலைகளில் மாணவர்களின் வருகையும் வீழ்ச்சி கண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நோட்டம்பிரிட்ஜ் பிரதான வீதியில் 33,000 வாட்ஸ் மின்னழுத்த கம்பி ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. அடிக்கடி மின்தடை ஏற்பட்டாலும் உடனடியாக சீர் செய்து கொடுக்கும் பணியில் இலங்கை மின்சார சபை கவனம் எடுத்து வருகிறது. அடிக்கடி மின்தடை ஏற்படுவது வருவதால் பாவனையாளர்கள் தமது எலக்ட்ரானிக் சாதனங்களை கவனமாக பயன்படுத்துமாறும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுமாறும் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மழை பெய்யும் நேரங்களில் பனிமூட்டம் அதிகமாக உள்ளதால் வாகன சாரதிகள் மிகவும் கவனமாக வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் மழை பெய்து வருவதால் மௌசாகலை, காசல்டி, நோட்டம்பிரிட்ஜ், விமல சுரேந்திர, லக்ஷபான, கொத்மலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக உயர்வதோடு சில நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்க விடயங்களாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த சீரற்ற வானிலை தொடர்கின்ற போது அது மிகப்பெரிய பிரச்சனைகளையும் விபத்துகளையும் கொண்டு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வளிமண்டல திணைக்களம் சொல்லுகின்ற விவகாரம் இந்த தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக பெய்கின்ற இந்த கடும் மழை, அதே போல கடுமையான காற்றுடன் கூடிய இந்த நிலைமையானது இன்று மாலையோடு அல்லது நாளையோடு ஓரளவு குறைவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த மழை வீழ்ச்சி குறைகின்ற போது ஓரளவு இந்த விபத்துக்கள் ஆபத்துகளிலிருந்து எங்களை தவிர்த்து கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே மக்கள் இந்த வானிலை தொடர்பான விடயங்கள் குறித்து மிகுந்த கவனமாக இருங்கள் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்த செய்திகளுக்கு